السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات. قال في مقام آخر: واعلموا أن فيكم رسول الله. وقال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفينا وحبيبنا ومولانا محمد وعلى آل وصحاب سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا وشفينا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل وأصحاب سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. வெளியேற்றக்கூடிய அகிலத்தை சாதாத்துக்களே, சிலசிலாவிலே, உலப்பாக்களே, உலமாக்களே, சாலிக்கினியராக அல்லாஹ்வுடைய பாதையில் மையத்து செஞ்சு மரீதாய் சுலூக் செய்யக்கூடிய சாலிக்கியங்களே, மூமினீங்களே, பர்தாவில் இருக்கும் தாய்மார்களே, சகோதரிமார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய அளவில்லாத முதல் கிருபையினாலே நம்ம அனைவரையும் அவருடைய ஹபீபாகிய முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைர் உம்மத்தியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இது மிகப்பெரிய நிஅமத். இதை விட பெரிய நிஅமத்தை இல்லை. அது மாதிரி அல்லாஹ் ஹபீபுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாரிசுகள், சஹாபாக்கள், தாபியீன்கள், அய்யிமத்துகள், இமாம்கள், மஷாயிഖுமார்கள் அப்படியே தொடர்ந்து வந்து இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வலிமார்களோடு அல்லாஹ் நம்ம சேர்த்து வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அனைவருடைய ஷேக் நாயகம்
இந்த காலகட்டத்துடைய குதுபாக வாழ்ந்த குதுபுல் ஜமான் நூருல் மஷாயிக் சையத் அஹ்மத் முஹியுத்தீன் ஜீலானி நூரி ஷாஹ் குத்ஸுல்லாஹ் சிர்ருல் அஸீஸ் அவங்களுடைய சுகபத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய ஜானஷீன் குதுபுல் மஷாயிக் நம் அனைவருடைய ஷேக் நாயகம் நம்மை தர்பியத் செஞ்ச நம்முடைய ஹகீகியா நம்மை தர்பியத் செஞ்ச முரப்பியான ஷேக் நம் அனைவருடைய சர்க்கார் கிபிலா சையத் முஹம்மது ஆரிஃபுத்தீன் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்களோட தர்ஜாக்களை உயர்த்தி வைப்பானாக. என்னை ஓத வச்சு வளர்த்தி இந்த வழியிலே முன்னேற்றி வச்ச என்னுடைய உஸ்தாத் ஷேக் நாயகம் ஏலங்குளம் முஹம்மது முஸ்லியார் ஜமாலுல்லாஹ் ஷா கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் மேலும் நிறைய மஷாயிகுமார்கள் நம்ம ஷேக்கிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நம்ம அனைத்து தரீகாக்கள் காதிரியா, சிஷ்தியா, ரிஃபாயியா, சுஹ்ரவர்தியா, குபரியா, ஷாதுலியா, நக்ஷபந்தியா, பாலவியா, நூரியா, மௌலவியா, ஆரிஃபியா, இந்த சில்சிலாக்களோட அனைத்து ஷேகுமார்களுடையும் தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக. அவங்களுடைய மதது பைலான இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பர்தாவிற்கும் பெண்களுக்கும் இந்த சப்தத்தை கேட்கக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய வெளிநாடுகளில் அங்கே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, இந்த மஜ்லிஸுடைய பேரு மீலாது நபி ஈத் மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலமுல் ஷஹாதாவில் மக்கத்துல் முகர்ரமாவில் அப்துல்லா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களுடைய மகனாராக மக்கத்துல் முகர்ரமாவில் பிறந்த அந்த வருஷம் அந்த நபி தினம் அவர் பிறந்த அன்னைக்கு முதல் மீலாது. ஒரு வயசு அவங்களுக்கு பூர்த்தியாகும், இரண்டாவது மீலாது. அப்படி 1500வது மீலாது தான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாஹ்வுடைய முதல் ரொம்ப பெரிய பாக்கியம் பெற்ற மக்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மீலாது இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குள்ள கண்ணியம் தான். இவ்வளவு அழகான மேடை, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சாதாத்துக்கள், உலமாக்கள், குலப்பாக்கள், இவங்கள் போட்ட சட்டங்கள், ஆடைகள், இந்த ஷால் குத்துனது, இந்த அமைப்புகள், இவங்களுடைய எல்லாமே இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குள்ள கண்ணியம் தான், ஆதரவு தான். அல்லாஹ் ஆதரிச்சாங்க. அப்ப அதை நம்மளும் அவங்களை ஆதரிக்கணும். நம்ம கல்புடைய தக்வா மன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். இது எதை பற்றி சொல்லப்பட்டது வசனத்தில்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா புனிதமான கஅபா ஷரீஃப், அந்த கஅபா ஷரீஃபோடு சேர்ந்த ஹஜருல் அஸ்வத், அது மட்டுமல்ல அதோடு சேர்ந்த இப்ராஹிம் மகாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பதிஞ்ச கல்லு, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அவர்கள் தண்ணிக்கா நடந்த சஃபா மலை, மர்வா மலை. இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய ஷியாரில் கட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஷியார் அது. அரஃபா, மினா, முஸ்தலிஃபா அல்லாஹ்வுடைய ஷியாரில் கட்டப்பட்டது. அன்பான சகோதரர்களே, புத்தி இருந்தா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஷியார் சொன்னா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ஹஜ்ரத் கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்பட்ட கல்லே அல்லாஹ்வுடைய ஷியார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாயாருடைய கால்பட்ட அந்த பூமி சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய ஷியார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் வந்து நடந்து போன இடம் அரஃபா, மினா, முஸ்தலிஃபா அல்லாஹ்வுடைய ஷியார். நபியே, உங்களை ஒரு மொத்த உலகத்திற்கும் ரஹ்மத்தல்லா நம்ம அனுப்பவில்லை. என்ன உலகம்? இவங்க நடந்தது ஆலமுல் ஷஹாதாவில் அரஃபா, மினா, முஸ்தலிஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல காலப்பட்டது ஒரு கல்லுக்கு மேல. அங்கே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சஃபா மர்வாக்கு நடுவுல தான் நடந்தாங்க. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தா. இது ஆலமுல் ஷஹாதா. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உலகம் ஆலமுல் ஷஹாதா. அலா லஹுல் ஹல்க் வல்
ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி உணர்ந்து கொள்ளுங்கள், நல்ல வழங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு ரெண்டு உலகம் இருக்குது, ஒன்னு ஹல்கு, ஒன்னு அம்ரு. ஹல்குன்னு சொன்னா ஆலமு ஷஹாதா, ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. கைபுன்னு சொன்னது ஆலிமுல் அம்ரு, ஷஹாதா சொன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகம். இந்த ரெண்டு உலகத்தை பற்றி அல்லாஹ்வுக்கு இல்மு, அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கை பற்றி ஹாலிகுக்கு இல்மு இருக்கத்தான் செய்யும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் அம்ருக்கும் ரஹ்மத்து தான், ஆலமுல் பர்ஸஹுக்கும் ரஹ்மத்து தான். வமின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅத். ஆலமுல் ஹல்க், இந்த ஆலமுல் ஷஹாதாவுக்கும் அவர் ரஹ்மத்து தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அவ்வளவு உலகத்துக்கு வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ்வை பற்றி நம்ம சொல்லுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தப்பட்டது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவ்வளவு உலகத்துடைய ரப்பு, அவ்வளவு உலகத்தையும் போற்றி வளர்த்தக்கூடியவன். அல்லாஹ் தான் அவ்வளவு உலகத்துடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஹாஜத்ரவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நான் இந்த பக்கம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ்வே சொல்லுகிறார், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த ரப்புல் ஆலமீனுக்கு எப்படி சாணி இல்லையோ அதே மாதிரி ரஹ்மத்துல் லில் ஆலமீனுக்கும் சாணி கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான், வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வுடைய மர்தபா ருபூபியத்துல இந்த ரஹ்மத் அல்லாஹ் எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தவங்க, அந்த ரஹ்மத்தில் வேற யாரும் பங்கு கிடையாது. அவங்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு. அவ்வளவு உலகத்துக்கும் ரஹ்மத்தை பக்ஷிஷ் இப்பவும் ரஹ்மத் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, அவங்க பிறந்தது 1500வது ஆண்டு, 1500வது ஜன்ம தினம், பர்த்டே ஜன்ம தினம், மீலாத் நம்ம கொண்டாடுகிறேன். அதுக்கு முந்தைய அவங்களோட ரஹ்மத் இருக்குதுன்னு புரிஞ்சுட்டாங்களா இல்லையா? 1500 வருஷத்துலயே உலகம் வந்து அதுக்கு முந்தி 1,24,000 நபிமார்கள் வந்தாங்களே. வானம் இருக்கு, பூமி இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப அவங்களோட ரஹ்மத் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ் வழங்குவதற்கு தௌஃபீக் தருவாங்க. அதுதான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃப் நம்ம சொன்னோம். நம்ம ஷஹாதத் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நாம் ஈமான் கொண்டோம், நான் உறுதியா நான் நம்புகிறேன், நான் சாட்சி சொல்லுகிறேன், அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் நான் ஈமான் கொண்டோம். ரசூல் நம்ம ஈமான் கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அதுக்கு மேல சொல்லுகிறேன், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். ஒன்னது வடிவத்தில் சொல்லுகிறேன், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ரசூலுல்லாஹ் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நம்ம அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஈமான் கொண்டோம். இனியும் அதுக்கு மேல ஈமான் இருக்குது. அவங்க அப்துல்லாஹ், அது நம்ம ஈமான் கொண்டதான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி முஹம்மது அப்துல்லாஹ், இதை விட உயர்ந்த அந்தஸ்து, இதை விட உயர்ந்த அந்தஸ்து அது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அதுக்கு மேல அல்லாஹ் ஒண்ணு அந்தஸ்து சொல்லுகிறேன், ஓ பிகுல்லி ஹல்கின் அலீம். அப்ப முஹம்மது மஅலூமுல்லாஹ். குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறேன், நீங்க ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டோம், ஈமான் பரிபூர்ணமாக இல்ல, அதுக்கு மேல இருக்கு. அப்துல்லாஹ் ஈமான் கொள்ளணும், முஹம்மது அப்துல்லாஹ். அது மட்டுமல்ல, முஹம்மது மஅலூமுல்லாஹ், அல்லாஹ் அலீம், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅலூமுல்லாஹ். அதுக்கு மேல லாஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், கயாக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். முஹம்மது நூருல்லாஹ். உங்கள்ட்ட வந்தது இவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அப்துல்லாஹ், முஹம்மது மஅலூமுல்லாஹ். அது மட்டும் இல்ல, முஹம்மது நூருல்லாஹ். சொல்லுங்களேன், நூருல்லாஹ், 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 நூருல்லாஹ். அல்லாஹ்வுடைய நூறு, அல்லாஹ்வுடைய நூறு. அது வேற யாருக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது. நூருல்லாஹ் சொன்ன அந்த இதாபத் அவருக்கு மட்டும்தான். அன மின் நூரில்லாஹ். இமாம் தபரானி ரிவாயத் செய்த ஹதீஸ்
சொல்லதாச்சுனா நான் அல்லாஹ்வுடைய நூறில் இருந்து யாருதான்? முஹம்மது முஸ்தபா. அவங்க மட்டும்தான் இல்லையா? நூறில்லா, நான் அல்லாஹ்வுடைய நூறில் இருந்து. எவ்வளவு பெருமையா சொல்லுகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு சந்தோஷமா சொல்லுகிறேன். அல்லாஹ் சொன்னோம் நம்மகிட்ட உம்மத்திமார்கள்ட்ட அல்லாஹ் என்ன சொல்ல, கதை ஜாஅக்கும், நிச்சயமா உங்களுக்கு வந்திருக்கிறது. இவளுக்கு ஆமினா அப்துல்லா மகனாக வந்தோம். அவங்களுக்கு 40வது வயசுல நுபுவத் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ரசூல் தான், நபி தான், எல்லாமே சரி. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நம்பிட்டோம், தஸ்தீக் செஞ்சிட்டோம், யக்கீன் செஞ்சிட்டோம். அல் ஈமானு வல் யக்கீன். அல்லாஹ் சொல்லுது, மக்களே, அடியார்களே, நீங்க அதை கொண்டு முடிச்சிடாது. என்னோட ஹபீபுடைய ஒரு சில ரகசியங்கள் இருக்கு, என் ஹபீபை பற்றி சில அஸ்ரார்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு அஸ்ரார் இருக்கோ அதே மாதிரி யாரை பற்றி அஸ்ரார்கள் இருக்கு. ரகசியமான ஞானங்கள், அந்தரங்கமான ஞானங்கள், பாத்தினியான உலூமுகள் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறேன். அது ஜாஅக்கும், உங்களுக்கு மக்காவில் இருந்து வந்திருக்குது, உங்களுக்கு வந்து நபி இருக்குது, ரசூல் இருக்குது. அவங்க யாரு தெரியுமா? நூறு தான் அவங்க. அது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன், அல்லாஹ்வில் இருந்து வந்த நூறு தான் அது. அப்ப ரசூலுல்லாஹ்வோட முகத்தை பார்க்கும் ஈமான் என்ன? இது அல்லாஹ் அனுப்பிய ரசூல், இது அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் அனுப்பின நபி. அது மட்டும் இல்ல, இது அல்லாஹ்வுடைய அபது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய மாயிலூம், அவங்களுடைய அல்லாஹ்வுடைய இல்மில் தான் இவங்க இருக்காரு. மாயிலூம் சொன்னா ஆலிமுடைய இல்மில் தான் மாயிலூம் இருப்பாங்க. அவர் அல்லாஹ்வுடைய இல்மில் வசிக்க கூடியவர். அவங்களை யார் பார்க்க முடியும்? அவங்க அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்காங்க. ஓ பிகுல்லி ஹல்கின் அலீம், குல்லு ஹல்குன்னு சொன்ன அந்த குல்லு ஹல்குடைய மஜ்மா அவங்கதான், அவங்கதான் குல்லு. அந்த குல்லு அவங்க அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்காங்க. அவங்க யாரும் பார்க்க முடியும்? அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுது, கது ஜாஅக்கும், நல்ல வணங்கிக்கங்க, நிச்சயமா உங்களுக்கு வந்தது யாரு தெரியும்? உங்களுக்கு ஒரு மனுஷ உருவத்துல தான் வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு மனுஷர் இல்ல, அவருடைய ஹகீகத்து வேற ஒண்ணு. உங்களுக்கு பார்த்தா மனுஷன் தான் தெரியும். மனுஷன் மாதிரி சாப்பிடுவாங்க, தின்னுவாங்க, தூங்குவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க, பிள்ளை இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அதுதான் அந்த கவி சொன்னது, முஹம்மது பஷருன் லாக்கல் பஷரி, யாகூத்துன் ஹஜருன் லாக்கல் ஹஜரி. மாணிக்க கல்லுதான், மாணிக்க கல்லும் கல்லுதான், எல்லா கல்லு மாதிரி அல்ல, அது விசேஷமான கல்லு. இந்த மாதிரி சொல்லதாலிசத்தை பார்த்தா பஷரன் தெரியும் உங்களுக்கு, அவர் உண்மையில் பஷர் அல்ல. அல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, இன்னமான அல்லாஹ் நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. யாரை கூட சொல்ல வைக்க சொல்லதாக நபியை நீங்களே சொல்லிக்கங்க. இன்னமான பஷருன், நிச்சயமான மனுஷன் தான். அப்படி சொல்லி முடிக்கவில்லை. இன்னமான பஷருன் மிஸ்லுக்கும், பஷருன் மிஸ்லுக்கும், உங்களை மாதிரி. बशर की शक्ल में मदीने के वाले तय्युन से आगे मकाम मुहम्मद. மனுஷ உருவத்துல தான் வந்து இருக்குது. இந்த உருவம், இந்த தய்யுன் இதை விட்டு முன்னாலதான் அவங்களோட மகாம் மர்த்தபா. இதோட முடியாது. மற்ற நபிமார்கள் அப்படி அல்ல. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்களுக்கும் இந்த மாதிரி சிறு கிடையாது. அவங்களுக்கு இதுதான். அவங்களை எந்த கவுமில் அனுப்பப்பட்டு அவங்களோட ரசூல், அவங்களோட நபி, அவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் தான் தவஜ்ஜுஹ் செய்யறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே இல்லாத சிறப்பு யாருக்கு இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வசனம், இந்த மீலாது நபியை நீங்க கல்வியில் எழுதி வச்சுக்கங்க, கல்லில் கொட்டை மாதிரி உள்ளத்தில் எழுதி வச்சுக்கங்க. அல்லாஹ் என்ன சொல்லுது? அடிமே, நம்ம முகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகிறேன், கது ஜாஅக்கும், உனக்கு வந்திருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுது. அவர் யாரு தெரியுமா? உனக்கு என்னில் இருந்து உனக்கு வந்த நூறு. மினல்லாஹி நூர், கது ஜாஅக்கும் மினல்லாஹ். மினல்லாஹ்னா ஃப்ரம் அல்லாஹ். நீ அரபி தெரியாதுன்னா வளைங்க, ஃப்ரம் அல்லாஹ்,
அல்லாஹ்வில் இருந்து ஜாஅக்கும் உங்களுக்கு வந்திருக்குது. உங்கள்கிட்ட வந்த ரசூலை பற்றி அல்லாஹ் புகழுகிறேன், அல்லாஹ் புகழுகிறேன். பின்ன எப்படி மீலாது நபி ஷிர்காவும், மீலாது நபி எப்படி கூடாதுன்னு சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு நம்ம 1500வது பிறப்பு சொல்லுகிறேன், மக்காவில் பிறந்ததுதான் நம்ம சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுன பிறப்பு மக்காவில் பிறந்தது இல்ல, எவ்வளோ ஆயிரம் லட்சம் கோடி வருஷம் நமக்கு தெரியாது அந்த வருஷம் எவ்வளவு. அந்த 100 பிறப்பு தான் அல்லாஹ் சொல்லுகிறேன், அந்த 100 பிறந்ததுதான் அல்லாஹ் சொல்லுகிறேன். அல்லாஹ் அக்பர். கர்ஜாஅக்கும் மினல்லாஹி நூர். அந்த 100 எப்போ வந்தது, எப்போ அந்த யாருக்கும் தெரியாது. இந்த அவ்வளவு உலகத்தை படைக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் முதல் படைத்தது. அந்த படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறேன், சொல்லுதாட ஹகீகத்தை பயான் செய்கிறேன், அஸ்ராபு நபியை பயான் செய்கிறேன். அடியார்கள் ஆகிய உம்மத்துமார்களை நமக்கு முன்னால் அல்லாஹ் அழகான முறையில் தெளிவான முறையில் அல்லாஹ் பயான் செய்கிறேன். அது ஜாஅக்கும் மினல்லாஹி நூர். நீங்க ஷஹாதத்துக்கு ஓதக்கூடிய நேரத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன வழங்கணும்? அவங்க 100 வழங்கிக்கணும். அந்த 100 எங்கே இருந்து வந்த 100 வழங்கணும்? அல்லாஹ்விலிருந்து வந்த 100. அல்லாஹ்விலிருந்து இந்த 100 எங்க வந்திருக்குன்னு சொல்லுது? உங்கள்கிட்ட தான் வந்து, நம்மகிட்ட தான் வந்து சொல்லுது. அது ஜாஅக்கும் உங்களுக்கு வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பு கிடைக்கதான் முன்னோர்கள் நபிமார்கள் ஆசைப்பட்டாங்க. கணவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தியா ஆகணும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க. இப்ப சொன்னாங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க. பல நபிமார்கள் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு மகா பாக்கியம் தான் நமக்கு கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தியாக அல்லாஹ் நம்ம ஆக்கி நம்ம அல்லாஹ் பேச அல்லாஹ்வே எல்லாம் ரெடி பண்ணி நம்மை படைத்து உம்மத்துமாராக ஆக்கி முஸ்லிம் ஆக்கி முஃமின் ஆக்கி அல்லாஹ் நம்ம முகத்தை பார்த்து சொல்லுவேன், அடிமே யாருக்கும் மினல்லாஹி நூர். நீ உனக்கு வந்து ரசூலே மற்ற நபிமார்கள் மாதிரி நபின்னு மட்டும் நினைச்சுக்காது. ஒரு அற்புதமான 100 அவங்க, அது அல்லாஹ்விலிருந்து உனக்கு வந்த 100 நல்ல வச்சுக்கோங்க. அப்ப 100 நல்ல வச்சு அல்லாஹ் தௌஃபீக் தருவார். கிதாபும் முபீன், உனக்கு பகிரங்கமான கிதாப் குர்ஆன் ஷரீஃப், அது நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். குர்ஆன் நம்மகிட்ட இருக்கிறது இல்லையா, கண்ணியமா வச்சிருக்கிறது இல்லை. இந்த குர்ஆனை பார்க்க போறோம். இந்த குர்ஆன் ஷரீஃப் உண்மையில் அல்லாஹ் கொடுத்தது யாருக்கு தான்? ரசூலுல்லாஹி அவங்களோட ஜிந்தா மோஜிசத்து தான். இன்னைக்கும் ஹயாத்தோட இருக்கணும் மோஜிசா தான் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் நம்ம கையில் எடுக்கும்போது நம்ம ஈமான் என்ன? அல்லாஹ்வுடைய கலாம் தான். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம். அதோடு இந்த குர்ஆன் ஏது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட மோஜிசா. அப்ப குர்ஆனை பார்க்கறத உடனே ரசூலுல்லாஹ் ஞாபகம் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிசாவை நம்ம பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய கலாம் அதோட அது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோஜிசா. இன்னைக்கும் அந்த கலாம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நெஞ்சுகளில் மனப்பாடமாக வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வாயில ஓதுகிற நம்ம வாழ்க்கையில் அடிமுடி உச்சத்தலை உள்ள தலைவரே நம்ம அகலாக்கு குர்ஆன் அல்லாஹ் அப்படியே ஆக்கி தருவானா. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தத்தால் நீங்க துடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ அல்லாஹ் கொடுத்து வச்ச ரசூல் எப்படிப்பட்ட ரசூல்? அல்லாஹ்வுடைய நூறு, அல்லாஹ்வுடைய கலாமே அல்லாஹ் எழுதி அவங்க கையில் கொடுத்து நம்ம கொடுத்து வச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வே கிடைச்சோம். ரசூலுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ். இந்த அந்த நூரை அல்லாஹ் பயான் செய்கிறார். அல்லாஹு நூருஸ் ஸமாவாத்தி வல் அர்த் மதலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபிஹா மிஸ்பாஹுன் அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜத்தின் அஸ்-ஸுஜாஜத்து கஅன்னஹா கௌகபுன் துர்ரிய்யுன் யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஸைதூனத்தின் லா ஷர்கிய்யத்தின் வலா கர்பிய்யத்தின் யகாது ஸைதுஹா யுதீ வலூலம் தம்சஸு நார் நூர் அலா நூர், நூர் அலா நூர். ரெண்டு நூரை பற்றி பேச, நூர் அலா நூர். யஹ்தில்லாஹு லிநூரிஹி மை யஷா வயதுலில்லாஹு அல்-அம்சால லின்னாஸி வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். எல்லாத்தையும் அவன் இருந்து கொள்ள போகிறான். அல்லாஹ் இந்த ஆயத்தை வழங்குவதற்கு தௌஃபீக் தருவானாக.
இது அல்லாஹ்வுடைய நூறுடைய பயான். அல்லாஹ்வுடைய நூறு யாரு? முஹம்மது முஸ்தபா. அந்த நூறு அல்லாஹ் பயான் செய்கிறது. இப்ப இந்த பொது மேடையில் நான் அந்த ஆயத்துடைய விஷயத்தை நான் சொல்ல முடியாது. நீங்க ஹான்காக ஷேகுமார்கள்ட்ட பையத்து செஞ்சு தன்னோட வாழ்க்கையில் ஷரியத்தை பூர்த்தி செஞ்சு பிஸ்கு புஜூரை விட்டு தோபா செஞ்சு ஷரியத்தை பேரிக்கையோட தன் வாழ்க்கையில கொண்டு வந்து முத்தஷல்லி ஆனதற்கு பிறகு உங்களுக்கு தொரீக்கத்துடைய இல்மு நல்கப்படும். தொரீக்கத்துடைய தக்வா தௌஹீத். அது நீங்க வாழ்க்கையில் அமல் செஞ்சதுக்கு பிறகு ஹகீகத்துடைய மர்தபாவுடைய தக்வா தௌஹீத் தரப்படும். அது நீங்கள் அமல் செஞ்சு ஷரியத்து தொரீக்கத்து ஹகீகத்து இது மூணும் பூர்த்தி செஞ்ச பிறகுதான் இந்த நூறை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்பதான் உங்களுக்கு உமர் காஹிர் ரஹ்மத்துல்லாஹி பயான் செய்த அந்த பயான் உங்களுக்கு வழங்கும். ஜூது மன்ஜாதல் வஜூத வஜூதுஹு ஜாதல் ஜவா ஜம்அன் வ ஃபர்கன் பஅத ஜம்இல் ரிஜாலி ஜால். அல்லாஹ் வழங்குனருக்கு தௌஃபீக் தருவானா. நம்ம ஹான்காஹில் வழக்கி கொடுத்தாரு ஷேக் நாயகம் ஆரிஃப் சர்கார் கிபிலா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் நூரி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் மாதிரி உள்ள நம்ம ஷேகுமார்கள் அழகான முறையில் அவங்களுடைய ஹலரத்துல 40 நாள் சில்ல உட்கார வச்சு முதல்ல இவனை முத்தஷல்லி ஷரியத்தை பூர்த்தி செஞ்சு விட்டு அப்புறம் தொரீக்கத்தை அவங்க வாழ்க்கையில பூர்த்தி செஞ்சு ஹகீகத்தை பூர்த்தி செஞ்சு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அஸ்ரார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு சொல்லி கொடுப்பார். அப்போ சொல்லுவாங்க ना हरगिज़ बशर है ना हरगिज़ बशर है जनाब मुहम्मद न कोनो मकाम जवाब मुहम्मद. அவன் நாவல் அப்படியே இந்த பேச்சுகள் வந்துட்டே இருக்கும். நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியும். அப்பதான் ரசூலுல்லாஹ் யாருன்னு வழங்கும். இவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொன்னா யாரு, அப்துல்லாஹ் சொன்னா யாரு, மஅலூமுல்லாஹ் சொன்னா என்ன, நூறுல்லாஹ் சொன்ன இந்த 4 அந்தஸ்தையும் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் பயான் செய்யறேன். குர்ஆனோட தஃப்சீர் படி அது ஆரிஃப் அந்த தஃப்சீர் கிடைக்கும். இது அறிஞ்ச ஆரிஃப் பிர் ரசூல், ஆரிஃப் பில்லாஹ், ஆரிஃப் பிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அறிஞ்ச ஆரிஃப் மாறிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்ச ஆரிஃப் ஆയിരിക്കണം. ஆரிஃப் பில்லாஹ் இருக்கு, ஆரிஃப் பிர் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டவங்க தான் முரப்பியான ஷேகுமார்கள். அப்படிப்பட்ட ஷேகை தான் நம்ம பிடிச்சிருக்கிற அல்ஹம்துலில்லாஹ். அதனால அவங்க நம்ம சின்ன வயசுலயே இந்த இல்மை அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் அந்த நசீப் அல்லாஹ் தருவானாக. இப்போ முஸ்லிம் உம்மத்து என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அமல் செஞ்சா போதும். அல்லாஹ் என்ன உத்தரவு போடுவாரு? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வபுத்தஹு இலைஹில் வஸீலா வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். இத கொண்டு அமல் செய்யற மக்கள் எத்தனை பேர் இருக்கு இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்துல? எத்தனை பேர் இதுல அமல் செய்யறேன்? நிறைய முதாலிம்கள் இந்த தஃப்சீர் ஓதுறேன், அப்புறம் பட்டம் வாங்குறேன், அப்புறம் அவரும் முதலிஸ் ஆகிறேன், வாயிலாகிறேன், பயான் பேச தெரிஞ்ச மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டே போகுது. அமல் யாரு செய்யறது? அல்லாஹ் என்ன சொல்லுது? ஓ மூமினுங்க வா, அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட மூமின் ஈமான்தாரி அல்லாஹ் கூப்பிடுறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமின்களே, இத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுக்கு தக்வா செய்யணும், அல்லாஹ்வை பயப்படணும், அல்லாஹ்வுடைய சொல்லு கேட்டு நடக்கணும். அது மட்டும் இல்ல, 2 விஷயம், ஈமானும் வந்து தக்வாவும் வந்து. இது போக நம்ம வாழ்க்கையில வைக்க முடியாது. அல்லாஹ் மறுபடியும் பேசுறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். பொதுவா முஸ்லிம் உம்மத்தோட நினைவுங்க, இந்த ஈமான் இருக்கே போதும், நான் அமல் செய்யலே போதும். அல்லாஹ் முடிக்கவில்லை. ஈமான் இருக்கு, அமல் இருக்கு. அந்த மக்கள் தான் அல்லாஹ் கூப்பிட்டு 3வது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுகிறேன். நல்ல காது கூர்மையா வழங்கிக்கங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வபுத்தஹு இலைஹில் வஸீலா. அல்லாஹ் பக்கம் போய் அடைவதற்கு சேருவதற்கு ஒரு வசீலாவை பிடிச்சுக்கோ, ஒரு வசீலாவை தேடிட்டு போ. எங்க இருக்குது வசீலா? நீ தான் அதை அன்வேஷிச்சு தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வசீலாவை கிடைச்சால் வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வுடைய வழியில் அப்பதான் உனக்கு முஜாஹதா செய்ய முடியும். அதுவரை நீ முஜாஹதா செய்வதற்கு உனக்கு தகுதியே கிடையாது. தனிப்பட்ட முறையில் நீ முஜாஹதா செய்ய முடியாது. அப்போ முஜாஹதாவில் ஷைத்தான் வந்துடுவாங்க, நஃப்ஸ் வந்துடுவாங்க. நீ இபாதத்திற்காக நிறைய முஜாஹதா செய்யும், இபாதத்து, ரியாதத்து, சுஹுது பல மாதிரி நீ செய்யும். அதெல்லாம் இந்த எதிரிகளான
அழதாக்களான அல்லாஹ்வுடைய எதிரிகளாகிய நப்சு ஷைத்தானுக்கு கட்டு தருவாங்க. இந்த உடனே முஜாஹித் செய்து கடைசி கொண்டு போய் போட்டுருவாங்க. ஞாபகம் இல்லா அல்லாஹ் எப்பதான் முஜாஹித் செய்து ஈமான் வந்துட்டா யாயுல்லதி ஆமனு ஜாஹிது சொல்லவில்லை, நீ ஈமான்தாரி முஜாஹித் செய்ய சொல்லவில்லை, நீ நல்ல தக்வாதாரி இல்மு கொண்டு பெரிய அல்லாம முஜாஹித் செய்ய சொல்லவில்லை. வசீலாவை தேடு, அதுக்கப்புறம் முஜாஹித் செய். அந்த வசீலா சொல்லி தர எப்படி முஜாஹித் செய்யணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வப்தகு இலைல் வஸீலா வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். இந்த வசனத்தில் இமாமுகள் அமல் செஞ்சாங்க. பெரிய பெரிய இமாமுகள் அமல் செஞ்சாங்க. இந்த ஆயத்தில் அமல் செஞ்சு உம்மத்துக்கு கியாமத் வரை உண்மையிலே காட்டிட்டாங்க. லவ்ல சனதான் இல ஹலகன் நுஅமான். யாரு சொன்னாங்க? நம்ம இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஷைഖிடம் 2 வருஷம் சூபத் செஞ்சாங்க. அந்த ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, அவங்களிடம் 2 வருஷம் சோபத்து செஞ்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க, அந்த 2 வருஷம் இல்லையோ நான் நாசமாயி போயிருப்பேன். இன்னும் இருக்கா? இன்னைக்கு இல்லை. நம்ம போய் ஏதாவது ஒரு மரசால் பட்டம் வாங்கி வந்துட்டு நான் சொல்லிட்டு போவது சேக பிடிக்காம எவ்வளவு மண்டத்தரமான வாழ்க்கை அது, எவ்வளவு ஜகாலத்தான வாழ்க்கை அது. அப்ப சில பேர் சொல்லுவாங்க, செய்தி இல்லையே, இருக்கு, உன் கண்ணு குருடு. வவ்வாலுக்கு பகல் வெளியில் வந்தா கண்ணே தெரியாது, வெளிச்சம் இருக்கு, சூரியன் இருக்கு, அதோட கண்ணுடைய கடிதினா அதுக்கு என்ன வெளிச்சம் தெரியாது, இரவுல தான் அதுக்கு கண்ணு பார்க்கும். அப்படியான என்ன செய்வாங்க? ஷைகுமார்கள் இருக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கு, ஹக்கான ஷைகுமார்கள் இருக்கு. நம்ம உண்மையான தேட்டம் நம்ம உள்ளத்துல வந்தா கண்ணுடைய மனநீங்கி ஷைகப்படுகிறார். அல்லாஹ் தௌஃபீக் தருவார். லவ்ல சனதானில ஹலகன் நுஅமான். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அவங்க ஷைபான் ராயி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி இருந்தாங்க? ஆதி காலத்துல ஆடை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடை மேய்ச்சனால ஒரு மனுஷன் அவங்களுக்கு ஷைகோட பையத்தாயப்போம், அவங்களுக்கு மைரிபத்து இலாஹி கிடைச்சிட்டு, அல்லாஹ்வுடைய மைரிபத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைரிபத்து அவங்க வந்ததோட அவங்களோட சீனா கல்பு திறக்கப்பட்டது. அவர் அஹ்லுல் முகாஷபா, அஹ்லுல் ஹிஜாபில் இருந்து அஹ்லுல் கஷ்பா மாறிட்டாங்க. அவங்க பெரிய கஷ்புடைய மகானாய் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி உள்ள பெரிய ஆளுக்கு ஷைகா அளவுக்கு அவங்களுக்கு தகுதி அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் அவங்களோட நிலைமையை மாற்றிட்டாங்க. அப்படிப்பட்ட ஷைபான் ராயி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு பையத்தை பெற்று மக்தபில் மதரசாவில் மக்தபில் சின்ன புள்ள உஸ்தாதுக்கு முன்னால முட்டை மடிச்சு உட்கார்ந்த மாதிரி உட்காருவாங்களேன்னு ஊத்துல் குலூபுல் அபூ தாலிப் மக்கி ரஹ்மத்துல்லாஹி இந்த வரலாறு எழுதியிருக்கு. இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹமத் அல் வஸாலி ரலியல்லாஹு அன்ஹு இஹ்யா உலூமுல் பதிவு செய்திருக்கிற சட்டத்தை இது உலக மக்களுக்கு முன் மாதிரி இந்த ஆயத்தை கொண்டுள்ள அமல். பபுத்தஹு இலைல் வஸீலா, பபுத்தஹு இலைல் வஸீலா. இதுதான் இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்துக்கு நம்ம எச்சரிக்கை ஊட்டணும். மீலாது நபி மூலமாக முஸ்லிம் பொது மக்களுக்கு போக வேண்டிய மெசேஜ் தான், நீங்க ஒரு ஷேகை தேடி படிங்க. அந்த ஷேக் எப்படி இருக்கணும்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஷேக் இருக்கணும், அவருக்கு அடுத்த ஒரு ஷேக் இருக்கணும். அப்படி சில்சிலா முத்தசிலான ஷேக்கா இருக்கணும். இனி அப்படியெல்லாம் இல்லை, ஒரு அடிமையை அல்லாஹ் இக்தியாரை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு தகுதி கொடுத்தா அவங்களுக்கு காபிலான ஆளான அவங்களும் ஷேக்காக போச்சு. முத்தஷத்திய அவரோட வாழ்க்கையில ஷரியத்து ஹிலாஃபா எதுவும் இருக்கக்கூடாது. தொரீகத்தோட இல்மல் அவங்க நல்ல ஞானியா இருக்கணும். ஹகீகத்து மாயிரத்தோட இல்மல் முத்தபக்கீரா இருக்கணும். கடல் அளவுக்கு இல்மு இருக்கணும். அதில் அவங்க ஆதிக்கு கை தேர்ந்த ஆளா இருக்கணும். அதான் அல்லாஹ் ஒன்றொரு வசனத்தில் சொல்லுகிற அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீர். அவங்களுக்கு பேரு ஹபீர். இந்த வசீலாவோட பேர் என்ன? ஹபீர். உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியணுமா? ஒரு பாஹபர், அல்லாஹ்வை அறிஞ்ச ஆரிஃப் ஹபீர். அவங்கள பிடிச்சுக்கங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டுங்க. அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஆலிமான் சொல்லவில்லை, ஆலிமிட்ட போய் கேட்டுக்கவும் சொல்லவில்லை, முஃப்தியிட்ட போய் கேட்டுக்கவும் சொல்லவில்லை, காலியில போக சொல்லவில்லை. எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட அந்தஸ்து இருக்கு. எல்லா அந்தஸ்தோட மேலதான் ஹபீரோட அந்தஸ்து. ஹபீர் தான் உண்மையான அந்த வாரிசு. எல்லாரும் வாரிசு தான். ஒரு முஅல்லிம் இருந்தா அவரும் வாரிசு தான். மக்கள் மரசால் பிள்ளைக்கு அலிம் பே பே தேன்னு சொல்லி கொடுக்கிறவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு தான்.
முதலிசுமார்களும் வாரிசுதான், கத்தீபுமார்களும் வாரிசுதான், காலிமார்களும் வாரிசுதான். அவளும் வாரிசு கூட மேலதான். وَيَعْرِفُونَ بِرَبِّهِمْ هُمْ أَفْضَلُ مِنْ أَهْلِ فَرْعٍ وَالْأُصُولِ تَكَمَّلًا. அஸ்ஹர் யூனிவர்சிட்டியிலிருந்து விருது எடுத்தவங்க ஜக்கரியா மௌலானா இமாம் ஜக்கரியா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஜக்கரியா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஓதி பட்டம் வாங்கினவங்க அந்த காலகட்டத்தில். ஜைனுத்தீன் மக்தூம் அல் கபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதிவு செய்கிற அவங்க கிதாபில் வல்ஆரிஃபூன பிரப்பிஹிம் ஹும் அஃதல். அல்லாஹ்வை அறிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹகீகத்தை புரிஞ்ச ஆரிஃப் பில்லாஹ்கள் அவங்க தான் மிகவும் அஃதல் சிறந்தவங்க. மின் அஹ்லி ஃபர்இ வல் உஸூல். இந்த மற்ற இல்முகள் படித்த முஃப்திமார்கள், காலிமார்கள், முதரிஸ்மார்கள், ஹதீபுமார்கள் இந்த அனைவரை விட அஃதல் இந்த ஆரிஃப் பில்லாஹ் தான். அல்லாஹ் சொன்ன ஹபீர் வசீலா. அதோட தக்கமல் நீ ஒரு காமிலாயிட்டோம். நீ உனக்கு கிடைச்ச இல்மு போதும்னு வைக்காமல் மனிதனுடைய இல்முக்காக, தஸ்கியத்துல் நஃப்ஸுக்காக, தஸ்பியத்துல் கல்புக்காக, தஜ்லியத்துல் ரூஹுக்காக, தஹ்லியத்துல் சிர்ருக்காக, தன்லியத்துல் நூர் உனக்கு கிடைக்கணுமா? ஹபீர்கிட்ட போங்க, ஷேக்கிட்ட போக புரியும் காமிலா. அதுவரை நீ நாக்கிஸ் தான். فَلَرَكَاتٌ مِّنْ عَارِفٍ هِيَ أَفْضَلُ مِنْ أَلْفِهَا مِنْ عَالِمٍ فَتَقَبَّلَا. ஆலிமுட ஒரு ஆலிமன் 1000 ரக்காத்து தொழுகனா அதை விட மேலதான் ஆரிஃப் பில்லாவோட ஒரு ரக்காத்து தொழுகை. அல்ஹம்துலில்லாஹ். வல ரக்காத்து மின் ஆரிஃபின் ஹிய அஃதலு. ஆரிஃபில் ஒரு ரக்காத்து தொழுகை சிறந்தது. மின் அல்ஃபிஹா மின் ஆலிமி. ஆலிமுட 1000 ரக்காத்து தொழுவோட மேலே ஜைனுத்தீன் மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஜக்கரியா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஜாமியுல் அஸ்ஹர் ஈஜிப்தில் முதலிஸ் பிரின்சிபலா இருக்கும். அங்கே ஓதுனவங்க. ஓதும்போது எல்லா தலபாக்களும் இவங்க பெரிய ஒலி, அல்லாஹ்வுடைய ஒலி ஜோதி ஜக்கரியா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ஹிதுமத் செய்வாங்க. அப்ப இவங்களுக்கு ஹிதுமத்துக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. கேரளாவில் இருந்து போனோம்ல பொன்னானி, அங்கே இருந்து போன அவங்களுக்கு ஹிதுமத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க போன ஹஜ்ரத் அவர்கள் ஜக்கரியா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு குதிரை வண்டியில தான் வருவாங்க. அந்த குதிரை வண்டி அங்கே கட்டி போடுவாங்க. கடைசி தரிசு முடிச்சு அந்த வண்டியில திருப்பி போவாங்க. அப்ப இந்த குதிரையை கவனிக்கிற அந்த ஆளோடு சேர்ந்து போய் நான் கொஞ்சம் புல்லு பறத்து வந்தேன், குதிரைக்காவது கொடுக்க ஷேகுக்கு கிதுமத் செய்யும். ஷேகுக்கு நேரம் கிதுமத் செய்ய வாய்ப்பே இல்லை. ஷேகுடைய வண்டிக்காவது கிதுமத் செய்யும் சொல்லி குதிரைக்கு புல்லு பறக்க போனோம். புல்லு பறக்க போனா மக்களோட கூட போய் புல்லு பறக்க போனா இவர் புல்லு எடுக்க போது புல்லு சுப்ஹானல்லாஹ் சொல்லுது. அப்ப அந்த புல்லை பறக்கல தஸ்பீஹ் சொன்ன புல்லை எப்படி பறக்கிறது? அடுத்த புல்லை போனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுது. ஏது புல்லு படுங்க போனா அந்த புல்லு தஸ்பீஹ் ஓடுது. புல்லு பறக்க முடியாம வந்து தன் ஷேகிட்ட உஸ்தாது போய் யா சய்யிதி எனக்கு ஹிதுமத்துக்கு ஏதாவது வாய்ப்பு தாங்களே யா சய்யிதி, நான் உங்களுக்கு ஹிதுமத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் சொல்லி எனக்கு ஹிதுமத் செய்யறதுல ஆசையில உங்களோட ஒட்டகத்தை குதிரைக்கு புல்லு பறக்க போனா புல்லே தஸ்பீஹ் சொல்லுது, என்னால பறக்க முடியலையே. அப்ப ஷேக் ஜக்கரியா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னோம், அன்த மஹ்தூம் லஸ்த பிஹாதி. நீ மஹ்தூம் தான், ஹாதிம் இல்லை. நீ உனக்கு ஹிதுமத் செய்ய 1000 பேர் வரும். நீ ஹிதுமத் செய்ய வேண்டியவன் இல்லை, உனக்கு ஹிதுமத்துக்கு 1000 பேர் வரும். நீ மஹ்தூம். அவர் அப்படியே அன்னிலிருந்து இன்னும் வரையும் அவர் பேர் கூட செய்யணும் மஹ்தூம் தான் எழுதுவாங்க. அஸ்ஹரின்னு எழுதுனது அவர் அஸ்ஹரி தான். அவரோட பட்டம் அஸ்ஹர். அஸ்ஹரின்னு எழுதாம தான் ஷேக் கொடுத்த பட்டம். நீ மஹ்தூம். இன்னைக்கு பொன்னானியில அங்குள்ள காலிக்கு பேர் சொல்லாங்க, மஹ்தூம் தான் பேர். போன வாரம் கூட நம்ம மஜ்லிஸ்ல மஸ்கூல் அவங்க வந்து தலைமையேற்றாங்க. அங்குள்ள காசி மஹ்தூம் தான் அவருக்கு பேர் சொல்லுவாங்க. இவ்வளவு சிறப்பு பெற்ற சின்ன பிள்ளையில அல்லாஹ் வலியாக அவருக்கு கஷ்டம் வந்துருச்சு. இந்த நபாதாத்துகள் செய்யன தஸ்பீஹை காதில் வழங்கக்கூடிய அவ்வளவு கஷ்டடைய மர்த்தபா ஓதக்கூடிய காலகட்டத்தில் கொடுத்த ஒலிதான் ஜைனுத்தீன் மக்தூம் அல் கபீர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் சொல்லுகிறேன் 1000 ஆலிமோட மேலதான் ஒரு ஆலிம். அது அவங்களுடைய நம்பிக்கை. குர்ஆன் ஹதீஸ் படி அவர் நம்பி அவருடைய ஷேഖுடைய முகத்தை அவர் பார்க்கும் அந்த நம்பிக்கையோட தான் அவர் பார்த்தாங்க. இது யாரு இவங்க? அதெல்லாம் உலமாக்கள். இவங்க யாரு? இந்த 1000 ஆலிமோட மேல உள்ள ஷேഖை தான் நான் பிடிச்சிருக்கிறது. இந்த ஈமான் அவர் அந்த வசீலா மேல அவ்வளவு ஈமான் இருந்துச்சு. அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு உயர்ச்சியை கொடுத்தாங்க. கேரளா மண்ணுக்கு வந்து பெரிய பள்ளிவாசல் கட்டிட்டாங்க பொன்னானியை. இன்றைக்கும் அந்த பள்ளி கிடக்குது. 400 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த பள்ளி, அந்த தர்கா எல்லாமே
அவர் தானே நான் ஒரு சாவுல மீது வழியெல்லாம் அங்க போய் சியாரத் பண்றாங்க. அங்க போய் சியாரத்து பண்ணுவோம். நான் ஒரு சாவுல மீது நாயகம் ரலியல்லாஹு பண்ணானியில் போய் அங்க இருந்து சியாரத்து பண்ணுவோம். இவங்களோட பேரன் இருந்துச்சு ஹயாத்தம். எல்லாரும் சொன்னாங்க மகதூம்கிட்ட அவுலியா வந்திருக்கு, போகல பார்க்க போங்க. எனக்கு அவர் அவுலியான்னு புரியட்டும், அப்ப நான் போவேன். மகதூமுடைய பேரன். அப்ப அவங்க சொல்லிச்சு, இங்க ஒரு மரம் நீங்க, இந்த மரம் காஞ்சு போயிருக்கு, ஒரு பிலாவ் காஞ்சு போயிருக்கு, இந்த மரம் பச்சையாயி அது பழம் வந்தா நான் போவேன். இப்ப நான் ஒரு ஷாவுல் அமீது வலியுல்லாவுடைய கராமத்து பாருங்களேன். இவங்க நான் ஷாவுல் அமீது அவுலியாட்ட போய் பையத்தை வாங்கணும், இந்த மரம் பச்சையாகணும், அப்பதான் நான் போவேன். சொன்ன உடனே அல்லாஹ் அந்த மரத்தை பச்சையாக்கிட்டார். காஞ்சி போன மரம், உணங்கி போய் காஞ்சி போன மரம் அப்படியே பச்சையாகி அதுல இலைகள் வந்து பூ வந்து பழம் வந்துச்சு. உடனே போய் பயிர்த்தார். அல்லாஹ் ஷாவுல் அமீது நாயகத்துடைய துஆ மஜ்லிஸ் நசீபாக்குவாரா. அல்லாஹ் அவங்களுடைய உலமாவுடைய பாக்கியம் நம்ம கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய தர்பார் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட அனைத்து இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு பெருவாடி ஷஹதாக்கள் அவங்களோட துஆ அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாரா. இவங்களெல்லாம் அல்லாஹ் அறிஞ ஆரிஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ ஆரிஃப். இதன் பக்கம் கொள்ள மனசு தேக்கும். நம்ம தொழுவேன் அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு வைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ், தீனுக்கு நிறைய ஹிதமத் செய்யறேன் அல்ஹம்துலில்லாஹ். நீ ஆரிஃப் பில்லாஹ் முயற்சி, ஒரு ஆரிஃப் பில்லாஹ்வுடைய கைப்பிடித்து அவங்களோட சஹவாசத்துல நீ ஒரு ஆரிஃப் பில்லாஹ் மாறு. உனக்கு துனியா ஆகிரத்தில் பெரிய வெற்றி. தீன வாழ்க்கையில பரிபூர்ணமாயிடும் இல்லையோ, தீன அறவுரை ஆயிடும். தீன நம்ம வாழ்க்கையை பூர்த்தி செய்யணுமா இந்த பையத்தினால. அதுதான் அல்லாஹ் சொன்னது, வகுத்தோ இலையில் பசி. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சில்சிலா அல்லாஹ் நம்ம கொடுத்து வச்சிருக்கான். இந்த சில்சிலாவில் நான் நுழையினுடனே நான் என்னோட ஷேக் நாயகம் நூரி அலைஹி ரஹ்மத்து வரிதுவான் அவங்களுடைய கை பிடித்து பையன் செய்த என்னுடைய 16வது வயசு 15 வயசு அந்த சின்ன பிள்ளைகளை அவங்க சொல்லி கொடுத்த முதல் இல்மு என்ன? மக்சதே ஜிந்தகி கியா ஹே. ஒரே ஒரு கேள்விதான், நீ எதுக்கா வாழுகிற துனியாவில்? அவன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? யோசிச்சு பாருங்க. பல நோக்கத்திற்காக வாழ்ந்தவங்களுக்கு தாடி இல்லையே, பல நோக்கத்துக்காக வாழ்ந்து வெளிநாடுகள் போய் அங்க போய் இங்க போய் பல விதமான நோக்கத்துக்கு வாழ்ந்து ஆயுசு முடிச்சுட்டோம் பல பேர். சில பேர் சின்ன வயசா இருக்கு. அவுலியாக்கள்கிட்ட வந்தா அவங்களுக்கு முதல் கேள்விதான், நீ எதுக்காக வாழுதுன்னு சிந்தனை செய். மக்சதே ஜிந்தகி கியா ஹே, உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இப்பொழுது செய்வோட சப்தை காதல் அடிக்கிறது, அடை அடிக்கிறது. ஆரிஃப் சர்க்கார் கபிலா ரஹ்மத்துல்லாஹி கேட்பாங்க, என் வாழ்க்கை நோக்கம் என்ன? நமக்கு பதில் சொல்ல முடியாது, அவங்களே பதில் சொல்லி கொடுத்தாங்க. இபாதத்தை ஹக்கு, ஷனாஃபத்தை ஹக்கு. அல்லாஹ்வை அறிதல், அல்லாஹ்வை வணங்குதல். இபாதத் மஅரிஃபத், ரெண்டு நோக்கம் இருக்குது. அப்பதான் நமக்கு இருந்தது. நம்ம இபாதத்தை 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 சொல்லி மட்டும் போயிட்டோம் இல்ல, மஅரிஃபத்தும் வாழ்க்கை நோக்கம் தான். சில பேர் சொல்லு அது தேவைன்னா முடியனவங்க சீட்டு எல்லாமே பாத்துல போட்டு மயிரப்பத்து எல்லாருக்கும் முடியாதது எல்லாம் ஏவ மாட்டோம். அல்லாஹ் மயிரப்பத்தை கொண்டு ஒவ்வொரு முசல்மானோடும் ஏவி இருக்குது, ஒவ்வொரு அடிமையோடும் பாயலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அது மயிரப்பத்து தான். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவே நீங்க வழங்கணும். வாயலமோ அன்ன பீக்கும் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் இருக்குது, உங்களில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வை நீங்க வழங்கணும். அது மயில்பட்டு தான். அது வழித்தோட்டமான இல்ம இல்ல, அந்தரங்கமான இல்ம. அப்ப அந்தரங்கமான இல்ம படிக்கிறதும் நம்ம உஸ்அத்தில் உள்ளது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் முடியாத விஷயம், அது முடியாதது இல்லை. இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாம் படிக்குது, டாக்டர், இன்ஜினியர், கம்ப்யூட்டர், அது இது என்ன எனக்கு சொல்ல தெரியாது. எவ்வளவு இல்முகள் இருக்கு, கலைகள் இருக்கு, எவ்வளவு படிப்புகள் மக்கள் படிக்குது. படிச்சு எல்லாத்துக்கும் பிஹெச்டி அப்படி இப்படி போகுது. எல்லாத்துலயும் லா இலாஹ இல்லல்லாஹ் பிஹெச்டி டாக்டரேட். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா படிச்சு அது சனது பட்டம் வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பட்டம் வாங்கினி, அதில் நீ டாக்டரேட் பிஹெச்டி எடு, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதுக்கு காது கொடுத்தவங்க தான் அவுலியாக்கள், அதுதான் ஷைகுமார்கள்.
அல்லாஹ்வுடைய சொல்லு கேட்டு அமைதியாக தன் வாழ்க்கையை கொண்டு போன மக்கள் தான் ஷேகுமார்கள், முஜீதுமார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்ம சேர்த்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம முஸ்லிம் உம்மத்துக்கு அனைவருக்கும் இந்த நசீப் அல்லாஹ் கொடுப்பானா. அரபுஸ்தான் உள்ள மக்களுக்கும், இந்தியா நாட்டில் உள்ள மக்களுக்கும், உலகத்தில் அவ்வளவு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஆயிரம் இல்லையான ஷேகுமார்கள் அல்லாஹ் நசீப் ஆக்கி கொடுப்பாங்க. உலகத்தில் இன்னைக்கு நிறைய மதரசாக்கள் ஆப்புகளை உருவாக்குகிறேன், ஆலிம்களை உருவாக்குகிறேன், பெண்களிலும் ஆலிமா உருவாக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஹைர் முஃப்திமார்கள், காசிமார்கள் எல்லாம் உருவாகுது. ஆலிமில்லாக்கள் அது உருவாக்கக்கூடிய பள்ளியை தான் இங்க ஸ்தாபிக்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் நம்ம மஸ்ஜிதுல் ஆரிஃப், இந்த மஸ்ஜிதுல் அன்வார், மஸ்ஜிது நூரி இதெல்லாம் மஸ்ஜிது நபவியுடைய அந்த வழிமுறையில் வரக்கூடியது. மஸ்ஜிது குபா இல்ல மஸ்ஜிது முஸ்ஸிஸால தக்வா அதோட வாரிசு தான் இந்த பள்ளிகள் வரும். அவுலியாக்களுடைய பள்ளிவாசல்கள், அவுலியாக்களுடைய ஹங்காகுகள், அவுலியாக்களுடைய ஜாமியாக்கள், அங்கே இல்முல் அஸ்ரார் சொல்லிக் கொடுக்க முடியாது. அது அதுக்கு தகுதியான மக்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இல்முல் அஸ்ரார் மேடையில் பேசக்கூடாது, இல்முல் அஸ்ரார் பொதுமக்களுக்கு முன்னால பேசக்கூடாது, இல்முல் அஸ்ரார் எழுதி அச்சு போட்டு பொதுமக்களுக்கு அவங்க மொழியில் எழுதி கொடுக்க கூடாது. எல்லாம் கூடாத விஷயம். அல்லாஹ் எப்படி அது மறைமுகமா வச்சிருக்கதோ அது மறைமுகமா தான் பேசணும். என்னுடைய ஷேக் நூரிஷா சர்க்கார் கிபிலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஷேக் கன்சுல் இர்ஃபான் குதுபுல் வாசிலின் பீர் ஹவுஷிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்ராருடைய இல்மு பேசக்கூடிய நேரம் அவருடைய ஹாங்காவுடைய கதவெல்லாம் மூடி சாவி தான் உட்கார்ந்து இருக்கிற இந்த மசனதுக்கு கீழே வச்சுதான் பேசுவாங்க. வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. மயனிபுரத்துடைய கடல் அவங்க மயனிபுரத்துடைய கடல் அவங்க அது பல விஷயங்கள் எழுதினாங்க. எழுதி ரகசியமா தன்னோட குலப்பாக்கள், தன்னுடைய முரீது சீனியரான இல்முள்ள மக்களுக்கு தான் அந்த புஸ்தகம் கிதாபு கொடுப்பாங்க. வேற யாருக்கு கொடுப்பாங்க? இல்முல் அஸ்ரார் அப்படின்னா நீல அக்துமு மின் இல்மி ஜவாஹிரஹு ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயருக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு இஸ்லாமில் என்னுடைய ஷேகுமார்களில் இருந்து ரொம்ப பெரிய பெரிய இல்முகள் கிடைச்சிருக்கிறாங்க, ரகசியமான இல்முகள். நான் மறைமுகமா வைக்கிறேன். நீல அக்துமு மின் இல்மி ஜவாஹிரஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அதே வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வகையான இல்மு நான் படிச்சிருக்கிறேன். அதுல ஒரு இல்மு உங்களுக்கு பகிரங்கமான முறையில் சொல்லி கொடுத்திருக்கிறது, ஒரு இல்மு நான் ரகசியமா வச்சிருக்கிறேன். அந்த ஹதீஸுடைய ஷரஹ் முல்லா அலியுல் காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறார். ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பைத்துகள் எல்லாம் அங்க எழுதுறாரு. சிறப்பான முறையில் அந்த ஷரஹில் அது பயான் செய்யறாரு. ஆலிமுல் இருந்தா முத்தாலஸ் அது சொல்லுவதற்கு நேரம் இல்லை. சுருக்கமாக மீலாது நபி 1500வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது நம்ம கொண்டாடும் போல் அல்லாஹ் கொண்டாடணும். மீலாது பாருங்கள். யாரு இந்த அபுதுன்னு வழங்கணுமோ அந்த அபுதுடைய இபாதுகளோட நீ சேர முடியும். அந்த இபாது நீயும் ஒரு அபுதாக தான் அப்துல்லாவை வழங்க முடியும். அப்துல்லாவை வழங்க பிறகுதான் மாயிரமுல்லா நூறுல்லா வழங்க முடியும். என்னுடைய சோனத்தில் நீ நுழைஞ்சுக்கோ. அல்லாஹ் தௌஃபீக் பண்ணுவாங்க. இது மௌத்துல நேரம் இல்லை. இப்பவே இந்த ஆயத்தை நம்ம காதுல வரணும், நம்ம சிறுவில் இது சொல்லப்படணும். அல்லாஹ் சொல்ல வைப்பானாக. அதுக்குள்ள தகுதி அல்லாஹ் தருவாங்க. இதுக்கு ரொம்ப வருஷங்கள் எல்லாம் முஜாஹதத் செய்ய தேவையில்லை. ஷேகுமார்கள் நான் பையத்து செஞ்ச அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றினால அடுத்த நாள்ல நீ அம்மாரா விட்டு லப்பாமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரிய மாதத்துல தௌஹீது இல்முக்கு வந்துட்டா முல்லிமா முத்துமையுமே. நீ தனியா ஒரு குளத்துல போய் குதிச்சு நீந்தல் படிக்கணும் சொன்னா பெரிய கஷ்டம். முடியுமா? நீ தனியா போனா கஷ்டம். டியூப் போட்டு அதை போட்டு எப்படியாவது அவன் படிச்சுடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு நீந்தல் தெரிஞ்சவன்ட்ட போய் அவன் கையில படுத்து அவன் அப்படியே கொண்டு போவாங்க. நீ நீந்தல் படிச்சிடுவான். தனியே நீ கார் எடுத்து டிரைவிங் படிக்கணும் சொன்னா கஷ்டம். ஒரு டிரைவர்கிட்ட உட்கார்ந்தா ஈஸியா படிச்சுக்கலாம். ஏது கலையும் அந்த கலை தெரிஞ்ச ஒரு ஆளோடு சகவசிச்சா உடனே படிச்சுக்கலாம்.
அதே மாதிரி ஒரு நர்ஸ தஸ்கியா செய்யணுமோ, நீ தனியா தஸ்கியா செய்ய முடியாது. அந்த தஸ்கியா செஞ்சு பழகி 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 வந்தது செய்யணும். நீ போய் ஒரு நர்ஸ ஒப்படைச்சிட்டா இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் உடனே தஸ்கியா கிடைச்சிடும், தர்பியா கிடைச்சிடும். தஸ்கியத்து பிறகுதான் தர்பியத் பண்ணுவாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வஹபியான முறையில தஸ்கியாவும் கஸ்பியானது அவன் பதிலாலும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம அனைவரையும் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சிறப்பிக்குவானாக. அன்பான சகோதரர்களே, தீனை நம்ம வாழ்க்கையை பூர்த்தி செய்வதற்கு நம்ம முடிவெடுக்கணும். இந்த மஜ்லிஸ் அதுக்காக தான். இது எதுக்காக இவ்வளவு நம்ம செலவு பண்ணி ஏற்பாடு செஞ்சிருக்குது? நம்ம உள்ளம், நம்ம வெளி, நம்ம வெளித்தோட்டம் உள்தோட்டம், இது ரெண்டுமே லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. 4 தஅயீனுகள் இருக்குது. அப்ப உடம்பு தான் ஷரியத்தை நம்ம பின்பற்றுகிறேன். கல்வோடு சம்பந்தப்பட்ட உஸ்வத்துன் ஹஸனா தான் தரீகத்து. ரூஹோடு சம்பந்தப்பட்ட உஸ்வத்துன் ஹஸனாக்கு தான் ஹகீகத்து பேர் சொல்லுவேன். சிர்ரோடு சம்பந்தப்பட்ட உஸ்வத்துன் ஹஸனா தான் மஅரிஃபத்து. தரீகத்தை எங்கே தேட அவன் கல்வில இருக்கணும், ஹகீகத்தை தேடி பார்த்தா அவன் ரூஹ்ல இருக்கணும், மஅரிஃபத்து அவன் சிர்ரில் இருக்கணும். 4 இடத்துல இருக்க வேண்டியது. பல பேர் வழங்கி இருக்கிறாங்க ஷரியத்து உடம்புல கல்வில. அப்ப தரீகத்தை வாங்க போனா அவரால் ஓதாய் போகுது, அதுவும் நம்ம உடம்பால தான் ஓதணும். அப்புறம் ஹகீகத்தை மாறி போது உடனே இல்லை. நீ ஒரு டிரைவிங் பண்ணனா 5-6 வேலை நீ செய்வாங்க. ஸ்டேரிங் கையால் பிடிப்பாங்க, காலில் எக்ஸிலேட்டரு, பிரேக்கு, கிளட்ச் வைப்பாங்க, அப்புறம் கீர் ஒன்று கையில் வைப்பாங்க. கண்ணு இந்த கண்ணாடியும் அந்த கண்ணாடியும் இந்த பின்னாடி எல்லாம் பார்க்கணும். இது அவ்வளவு வேலை ஒரே நேரம் செஞ்சதுன்னு நீ வண்டி எவ்வளவு 120 140 ஸ்பீட்ல ஓட்டுறேன், ஒன்றும் கஷ்டம் இல்லையே? கஷ்டம் இருக்கா? சந்தோஷமா ஓட்டுதா இல்லையா? அதே மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ ஓட்டுவாங்க. உடல்ல ஷரியத்து, கல்வில தரீகத்து, ரூஹ்ல ஹகீகத்து, மஅரிஃபத்து, சிர்ரு ஜபஜோதியா போவாங்க. அப்பதான் அவனுடைய தொழுகை மியராஜ் ஆகும். அஸ்ஸலாத்து மியராஜுல் மூமின், மூமினுடைய மியராஜ் ஆகும் தொழுகை. ஸலாத்து முனாஜாத்து ரப்பில் ஆலமீன் ஆகும். அப்ப நீ தொழுகை ஆனந்தத்தால நீ தொழுகை முடிச்சு பாடுவாங்க. ரஃபஅத்து மகாமாத்துல் வஸூலி ஹிஜாபி அத்தஹ்தஜ்பது பிக்கும் அனில் ஹுஜாபி வலசிந்து மிஹ்ராபி லுஸூம முஜம்மிஇ فرأيت وجه الحق بالمحراب وخرقت لوح سفينتي ليعيبها فنجوت من ملك لها غصاب وقتلت من نفسي غلاما قتله سبب النجاة من عظم الأسباب وكشفت عن قلبي جدار حجابي عن كنزه الباقي بغير ذهاب ورقيت في السبع السماوات العلى فدنوت حتى كنت مثل القاب. இந்த நிலைமை திருவாரா மனிதனுடைய எல்லாம் புத்தி தந்திருக்கு நமக்கு இல்லையா? எல்லாம் சொல்லிடுவேன் குர்ஆன்ல. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்களே குர்ஆன்ல சிந்தனை செய்ய மாட்டேங்குது. நீ குர்ஆன்ல சிந்தனை செய்யி. அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, கல்புகளில் பூட்டு வச்சு பூட்டு இருக்கா? அந்த பூட்டு அல்லாஹ்வுடைய வலிமார்கள் திறப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பூட்டு திறந்தது என் ஷேக் நாயகம் அல்ஹம்துலில்லாஹ். அதான் நான் சொல்ல முடியும். என்னோட அனுபவம், என்னுடைய குர்ஆன்ல இருந்த பூட்டு என் ஷேக் தான் திறந்தாங்க. என் ஷேக் நாயகத்தை பார்த்தப்பதான் குர்ஆன் படிக்கணும், தஃசீர் ஓதணும், ஆலிமாகணும், எல்லா சிந்தனையும் வந்தது அதுக்கப்புறம் தான். அந்த பூட்டை உடைச்சதே அவங்க தான். அந்த சாவி அவங்கள்ட்ட தான் இருக்குது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முஸ்லிம் உம்மத்துக்கு, ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் அல்லாஹ் ஷேக நசீபாக்குவானா, நல்ல முத்தஷரியான ஷேக நசீபாக்குவானா. இந்த விஷயத்துல நிறைய டூப்ளிகேட் இருக்குது, அதன் பக்கம் போகக்கூடாது. ஒரிஜினலை நம்ம பிடிக்கணும். இது மாதிரி தங்கம் நம்ம ஒரிஜினல் தானே. ஒரு கிராமம் 2 கிராமம் சொல்லி தங்க கடையை போய் நம்ம வாங்குறேன், அதே பக்கத்துல ஒரு கடை இருக்கும், தங்கத்தை விட சிறப்பா இருக்கும் பார்க்க. ரோடு கோல்டு கவரிங், நம்ம ஊர்ல ரோடு கோல்டு கவரிங். கவரிங் பார்த்தா அது செம்பு இல்லையே இரும்பு, அதுக்கு மேல கோல்டு மாதிரி கவரிங் பண்ணிருக்கா இல்லையா? அது பார்த்தா நல்ல இதா இருக்குமே இல்லையா? பார்க்க அழகா இருக்கும். ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு. அதனால இந்த கவரிங்கள் உலகத்திலேயே நிறைய இருக்கு. அதனால கோல்டு இல்லாம ஆயிட்டாங்களா? சொல்லுங்களேன். கோல்டுக்கு தானே விலை ஏறிட்டே போகுது. 80,000 85,000 பவனுக்கு கூடிட்டே போகுதே இல்லையா?
கோல்டுக்கு ரைட்டு கூடிக்கிட்டே போகுது. ரோடு கோல்டு இந்த கவரிங் வந்ததுனால கோல்டு எங்கேயும் இல்லாம போகல. அது மாதிரி இந்த கள்ள பெரியக்கத்து கள்ள சைக்குமார்கள் தப்பான மக்கள் இந்த கலையில வந்து அவங்க இதை நாசமாக்கினாலும் ஒரிஜினல் சைக்குமார்கள் இருக்கதான் செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு ரைட்டு கூடிக்கிட்டே போகுது. ஆனா அவங்களுக்கு பெரிய ரைட்டு அவங்களுக்கு கிடைக்காது. எல்லோருக்கும் யாருக்கு நசீபோ அவங்களுக்கு தான். எந்த அடிமையும் அல்ல விருப்பப்படுதோ அவங்களுக்கு தான். எந்த அடிமையும் அல்ல தன்பங்கும் கொண்டு வர நாடுதான் அவங்களுக்கு தான். அல்ல யாருக்கும் கிடையாது. அல்ல ஏதோ அடிமையை தன்பக்கம் எடுக்கணும் நாடுதோ அவருக்கு அல்ல அவன் கல்வை தொடர்ந்து கொண்டு ஷேக நசீபாக்குறான். எல்லாரும் மக்களுக்கும் ஷேக கிடைக்கும். அவன் முன்னிலே இருக்கும், அவன் பின்னிலே இருக்கும், அவன் பக்கத்து வீட்டுல இருக்கும், ஊர்ல இருக்கும், மஹல்லாவில இருக்கும். இவருக்கு அது வழங்காது. அல்லாஹ்வுடைய பெரிய பதல அல்ஹம்துலில்லாஹ். இந்த சில்சிலா நூரியா அறிவியா அன்வாரியா நமக்கு நசீபாக்கணும். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பெரிய நசீப் அல்ஹம்துலில்லாஹ். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போட்ட பிச்சை தான் அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட வாரிசுகளை நம்ம பக்கம் அனுப்பி வச்சு நம்ம அவங்க பக்கம் அனுப்பி வச்சு ரெண்டு பேருக்கும் தொடர்பு ஏற்படுத்துறது அல்லாஹ்வுடைய பதலை இலாஹி தான். அல்லாஹ்வுடைய கிருபை மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ். பாக்கியாத்து சாலிஹாத்து உம்முல் மதாரிஸ் இந்த மதரசா ஸ்தாபிச்சதுடைய பாணி ஷாஹ் அப்துல் வஹாபுல் காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய ஷேக் குதுபே வேலூர் கத்தஸல்லாஹு சிரோல் லத்தீஃபியா அவங்கள்ட்ட தான் பையத்து, அவங்கள்ட்ட தான் முடியுது. அவங்களுடைய சஹவாசம் தான், அவங்களுடைய தர்பியத்து தான். எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆலிமு ஆலிபானா 100 நல்லா 100 அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ் கபூல் செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா நம்ம பையத் செஞ்சு ஷேக் மாத்தணும் வழங்கணும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமா நம்ம வழங்கணும். லா மஅபூத இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ், லா மஷ்ஹூத இல்லல்லாஹ். அழகான முறை இன்னைக்கும் அந்த இல்முகள் இருக்க ஷேக் மாறுகிறது. அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அப்துல்லாஹ், முஹம்மது மாலூமுல்லாஹ், முஹம்மது நூருல்லாஹ். அப்ப இல்மை அஸ்ரார் மாயிரத்துல இல்மை நம்ம வழங்கணும். நம்ம அதுக்காக முயற்சி எடுக்கணும். அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. குன் மஅல்லாஹ் அவ் மஅமன் கான மஅல்லாஹ் ஃபஇன்னஹு யூஸிலுக இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம அனுபவிக்கிறது இல்ல. அல்லாஹ் பக்கம் நம்ம ஷேக்குமார்கள் ஈசால் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்லூக் சே கட்டனா ஆக்கு சே கட்டனா மாஷாஅல்லாஹ்வுக்கு நம்ம கட் பண்ணி யார் பக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஆனந்தம் இல்லையோ? ஆனந்தம் இல்லையோ? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஷேக்னாத்துல தரஜாக்கள் எல்லாம் உயர்த்தி வைப்பானா. யாரெல்லாம் இதுக்கு காரணமாயோ அவங்களோட தரஜாக்கள் எல்லாம் உயர்த்துவானா. அல்லாஹ் அந்த விஷயத்தில் முன்னேறி நம்மவும் அந்த நிலைமையில வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானா. இன்ஷா அல்லாஹ் மௌத்துடைய நேரம் இதோட பலம் உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த ஷேகை பிடிச்சு சில்சிலா நூரியா அன்வாரியாவில் நீங்கள் முரீதாயி இங்கேயும் வாரம் தாய்லீம தர்பியத்து சில்லா உங்களுக்கு கிடைக்கும். இந்த இல்முடைய இதோட அனுபவம் உங்களுக்கு தொழுகையில் நீங்க அனுபவிக்கிறேன், நோம்பில் அனுபவிக்கிறேன், ஜகாத் ஹஜ்ஜில் அனுபவிக்கிறது மட்டுமல்ல, சக்கராத்துல நேரம் உங்களோட முகத்தில் அந்த கபன் துணி வரும்பதான் பரிபூர்ணமா அனுபவிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க ஆசைப்படும் இனியும் நான் துனியாவில் ரொம்ப நாள் வாழ்ந்த இந்த சில்சிலாவிலேயே அல்லாஹ்வுடைய மஹ்ரிஃபத்தை குடிச்சிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஷரீபுனல் ஹுப்ப கல்சம் பழதக்சி ஃபமான பரஷராபு வலா ரவைது. இந்த மஹ்ரிஃபத்துடைய கல்லு நான் குடிச்சு எவ்வளவு குடிச்சாலும் எனக்கு முடியல, மதியல, எனக்கு தாக முடியல. மறுபடியும் தாங்க லா யுஸாஃபி அதில் கல்சம் வனாவில் அப்துல் ஷிராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார். ஓ என்னுடைய ஷேக் நாயகமே மறுபடியும் எனக்கு ஊத்தி தாங்களே நான் குடிக்கட்டும் மேல குடிக்கட்டும். இபாதத்து லுஹர் 4 ரக்காத் தான், 5 ரக்காத் தொழ முடியாது. அந்த கண்ட்ரோல். அஸர் 4 ரக்காத் தான், 5 தொழ முடியாது. மக்ரிப் 3 தான் தொழணும், 4 தொழுதா பாத்தில். தரீகத்துடைய தக்வா அந்த கண்ட்ரோல் இல்ல. ஹர்ஃப் இல்ம சொல்லிட்டு ஒவ்வொரு ஹரக்காத் சக்கனாத்தும் ஃபாயில் யாரு, காசிப் யாரு, கஸ்பு என்ன, ஃபீல் என்ன, நிஸ்பத் என்ன, குவத் என்ன, இது விளக்கிட்டோம் போயிட்டே இருக்க வேண்டியது. யா ஹத்த வலா ஹஸப். அதுக்கப்புறம் ஹகீகத்துக்கு வந்து அதவியான சிபாத்துகள் ஒரு பக்கம் நிக்குது, வஜூதியான சிபாத்துகள் நிக்குது. ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஒண்ணு லுஹூர் ஆயிட்டே இருக்கு. நாங்க இந்த லுஹூர் எப்ப முடியுது? நீ பறந்தது இல்லை இதுவரை லுஹூர்
വക്തക വയറു മോക്കത്തെയാണ് ഈ ഭാഗം ബഹുമല സ്വലാത്തി ദായിമിയാണ് ഈ ഭാഗം. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வஜூத் உன்னுடைய ஹகீகத்தின் பக்கம் நீ போயிட்ட 24 நேரம் மணி நேரம் நீ அவருடைய வஜூத் தான் அனுபவிக்கிற அந்த விஷயம் கல்வியில் தொடக்கப்பட்ட தாய்மையான ஆகிதாயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் இபாதத்து, கண்ணு மூடினாலும் கண்ணு திறக்கினாலும் அப்படிப்பட்ட ஆபிதா அல்லாஹ் ஒப்பி தருவானாக. ஆயுசு வீணாக்காதீங்க. ஆயுசு வீணாக்கு ரொம்ப அன்புடன் பாசத்துடன் எளிமையோட நான் கேட்கிறேன். முஸ்லிம் உம்மத்துடன் நான் கேட்கிறேன், உங்களோட ஆயுசு வீணாக்காதங்க. உடையோட தக்குவா கொண்டு முடிச்சிடாம கல்விட தக்குவா சேகமானவர்கிட்ட வாங்குங்க, ரூஹுட தக்குவா வாங்குங்க, சிறுட தக்குவா வாங்குங்க. ஒரு ரஜுலாக ஒரு மனுஷனா இந்த உலகத்தில் வாழுங்க. ரிஜாலுல்லா துல்கி திஜாரத்தும் வல பைஉன் திக்ரில்ல. நீங்க ஆலிமா இருக்கலாம், ஓதி இருக்கலாம், அது பணியாற்றி உங்களுக்கு மொத்தவரை அப்படி பணியாற்றி தன்னுடைய மகேஷத்தை முடிச்சு மொத்தாய் போய்கலாம். நாகிஸ் அங்க போய் நீ கவலைப்படுவேன், நான் என்ன செஞ்சோம், பாக்கவே இருக்கணும், பசுமையா இருக்கணும், பணியாற்றணும், எல்லாம் சரி. உன் மகேஷத்தை நீ ஓட்டி முடிச்சுட்டாங்க, நீ ஏன் அரிப்பாகல? மயப்பத்து இல்லாததுனால உன் கல்வி நாசம், உன் நர்சு நாசம். தொழுகையிலேயே ஏதோ மாதிரி தொழுகை, வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் மயப்பத்து வந்து எல்லாம் பினிஷ் ஆகும். அல்லாஹ் தௌஃபீக் தருவாங்க. அல்லாஹ் தௌஃபீக் அல்-ஆலிம் ஹஸ்ஸாஸுன் வ பஷ்ஷாஸுன் எப்பவும் ராஹத்தா இருக்கும். அல்லாஹ் சொல்லுவாங்க, அலா இன்னா அவுலியா அல்லாஹ். பண்ணே பார்த்து சொல்லுவாங்க, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அந்த புஷ்ரா வாங்குங்களே, அதுதான் புத்தி. அவன் தான் புத்தி உள்ள மனுஷன். அல்லாஹ் சொல்ல இந்த உலகத்தில் உனக்கு பெரிய சந்தோஷம், மறுவுலகத்திலும் பெரிய சந்தோஷம். அதான் காதிரியா, கிஷ்தியா, ரிபாயியா, ஷாதிரியா, நூரியா, அக்பாரியா, அந்த சில்சிலா முரீதி லகல் புஷ்ரா. ஓஸ்னாய் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றேன், நீ என்னுடைய முரீதா, உனக்கு தான் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அந்த புஷ்ரா உனக்கு தான், எப்பவும் உனக்கு சந்தோஷம். அது மிகப்பெரிய புஷ்ரான்னு சொல்ல இஸ்மு தஃதீலோட போனஸ் தான் இல்லையா? புஷ்ரா மரீதி லக்கல் புஷ்ரா தகூனு அலல் வஃபா. அந்த புஷ்ரா உனக்கு பூர்த்தி செஞ்சு தருவேன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. நீ கலீஃபாவோட கலீஃபா, நீ இந்த காதிரியில ஷேഖை நீ பிடித்தால் அது இஸ்திகாமத்துல இருக்கோ. உன்னை கொண்டு போன இடம் மகாமு மர்தப, அதுதான் விலாயத்தோட அந்தஸ்து தான் கொடுக்கும். உன்னை விலாயத்துள்ள ஆளாக்கி மாட்டதான் செய்வாங்க. மரீதி லக்கல் புஷ்ரா தகூனு அலல் வஃபா ஃபைன் குந்த ஃபீ கம்மின் உகிஸ்கா பிஹிம்மதி. நீ சுலூக் செய்யுமா, ஷரியத்துல, தரீகத்துல, ஹகீகத்துல, மஅரிஃபத்துல எங்க உனக்கு கஷ்டம் வந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லாஹ்ட்ட நான் வாங்கி கொடுப்பேன். ஹிம்மத்தா இருந்துக்கோ. எனக்கு முடியுமோ முடியாதோ நீ யோசிக்க வேண்டாம். நீ காதிரியில கை பிடிச்சா போதும், உன்னை நான் கொண்டு போயிடுவேன். நீங்கள் இங்கே இந்த ட்ரெயின் ஏறி மட்ராஸுக்கு போக, திருவனந்தபுரம் போக, பாம்பேக்கு போக, டெல்லிக்கு போக ட்ரெயின் ஏறி உட்கார்ந்தா நீ அமைதியா உன்னுடைய பெட்டில் இருந்து படுத்து சாப்பிட்டு சந்தோஷமா போனா போதும். டிரைவர் பார்த்து விடுவாங்களா இல்லையா? டிரைவர் பார்த்து விடுவாங்களா இல்லையா? இன்னும் வரை உனக்கு டிரைவர் கரெக்டா ஓட்டுவாங்களான்னு சந்தேகம் வந்திருக்கா? பிளைட்ல ஏறி இருந்த மக்காவுக்கு போக, மதீனாவுக்கு போக, குவைத்துக்கு போக, கத்தருக்கு போக, நீ அமைதியா உன்னோட போடி பாசத்தை சீட்டில் உட்கார்ந்து தூங்க தானே செய்வாங்க. சாப்பிட்டு விளையாடுறது பைலட் பார்த்துருவாங்களோ இல்லையா? இல்லையா? அந்த பைலட் மேல எவ்வளவு உனக்கு நம்பிக்கை, இந்த ட்ரெயினுடைய டிரைவர் மேல எவ்வளவு நம்பிக்கை, ஒரு பஸ்ல ஏற அந்த டிரைவர் மேல உனக்கு நம்பிக்கை, தீனில் டிரைவர் இந்த அல்லாஹ் பக்கம் கொண்டு போன ஷேக் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை நீ வைக்கணும். நீ ஒன்னும் கொஞ்சம் சிந்திக்க தேவையே இல்லை. நீ அங்க போய் ஒப்படைச்சிட்டா அது அவங்க பார்ப்பாங்க. அதான் ஷேகுனா சொல்லுவாங்க, ஹாத் மே ஹாத் தேனா ஆசான் ஹை, யாத் ரखना पड़ेगा. அவங்க யாத் இருக்கும், அவங்க ஓர்மையில வைப்பாங்க, அவங்க துவா செய்வாங்க. நம்ம அவங்களோட குலாமாக பனாபி ஷேக்ல இருந்தா போதும். ஷேக் என்ன சொல்லி தந்தையோ கிதாபு சுன்னத்து தான், அதுபடி நீ அமல் செஞ்சா போதும். நீ தனிப்பட்ட முறையில் நீ பிளான் பண்ணி முஜாஹதா செஞ்சா கடாவில் ஓடு போயிடும். நீ தனிப்பட்ட முறையில் முஜாஹதா செய்யக்கூடாது, ரியாதா செய்யக்கூடாது. டாக்டருக்கு நீ நோயாளி, டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனா டாக்டருடைய நசியத்து உபதேசப்படிதான் நீ மாத்திரை மருந்து போடணும். டாக்டர் பக்கம் மாத்திரை மருந்து கொடுக்குது, நீ அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னு பக்கம் உன்னுடைய புத்திக்கு தோதுவா மெடிக்கல் ஷாப்புக்கு மாத்திரை மருந்து போட்டா எப்படி இருக்கும் சொல்லுவாப்பா? சரி வருமா? ஆபத்து தான். அதுக்கு நீ டாக்டர் குறை பேசி பிரயோஜனம் இல்லை.
இந்த டாக்டர் 14 நாளா அடிமத்தில் இருக்கு, குணமாகலே 14 நாளுக்கு அடிமத்தில் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்ன மாத்திரை நீ போட்டாங்களா? நீ இஷ்டத்துக்கு சில மாத்திரைகள் சைடாக வச்சது போட்டுட்டு இருக்குது. இது மாதிரி சில முதியங்கள் இருக்கும். மையம் செஞ்சிருப்பாங்க, செய்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து இவரால் சில விஷயங்கள் சைடாக வச்சு அது பார்த்துக்கிட்டே போவாங்க. அதில் அமல் செய்வாங்க. அந்த அவரால் ஓதும், இது ஓதும், அது செய்யும், இது செய்யும், அதெல்லாம் யோசிக்கும், பல பயான்களுக்கு அவர் சின்ன பின்னமாகி போயிடுவார், ஹலாக்காகி போயிடுவாங்க. இந்த நோயாளி ஹலாக்காவங்கள இல்லையா? டாக்டர்கிட்ட போனா நீ புத்தி இல்லாதவன், டாக்டர் தான் புத்தி. நீ உனக்கு அதை பற்றி தெரியாது. டாக்டர்னு எல்லாமே செக்கிங் பண்ணி உனக்கு மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரை எஃபெக்ட், சைடு எஃபெக்ட் வராம இருக்கணும்ல மாத்திரை கூட அவங்க கொடுப்பாங்க. நீ போடும்போது சைடு எஃபெக்ட்களை போடாது, நேர மாத்திரை போடுவாங்க. அப்போ வந்து சைடு எஃபெக்ட் வந்துடும். அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பான். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செஞ்ச நசியத்து சது கிதாபா சது வரக்குதன் நாருக்குன் ஜானதிர்ரா தானிபே தீதார். உன்னுடைய நூற்றுக்கணக்கான உன்னுடைய குறிப்புகள் எழுதி வச்ச உன்னுடைய அந்த ஸ்டோரி எல்லாமே போய் எரிச்சிடனி, நெருப்பு வச்சிடனி. ஷேഖுடைய முன்னால உட்காரு, காலியா உட்காரு. ஜானதிர்ரா தானிபே தீதார். அவங்கள பார்த்து அவங்கள கண்ணுக்கு அந்த மயிலத்தை குடிச்சு मौलवी हरगिज़ नशद मौलायरूम ता गुलामे शम्स तिबरीज़ी नशद. இதான் கியாமத் வரை அல்லாஹ்வுடைய சுன்னத். நான் மௌலானா ரூமி சொன்னது மௌலானா எப்ப தெரியும் உங்களுக்கு? ஓதி பட்டம் வாங்கி அல்ல, பெரிய பெரிய கிதாபுகளை எழுதி அல்ல, அவங்களுடைய எந்த சப்ஜெக்ட் அதை சொல்லவே இல்லை. மௌலவி ஹர்கிஸ் நஷுது மௌலாயரும். நான் இந்த ரோமுடைய மௌலானா ரூமி அந்த அந்தஸ்துக்கு வந்தது தா குலாமே ஷம்ஸ் திபரீஸி ஷம்சுத் பிரீஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலாம் அடிமையாக நான் என்னைக்கு ஆயோ அன்னைக்கு தான் நான் மௌலானா ரூமியா. இப்படிதான் ஒவ்வொரு ஆளும் ஆக முடியும். என்னைக்கு நீ அந்த ஷேഖுடைய உலாமா ஆகுதோ அன்னைக்கு தான் நீ எல்லா அந்தஸ்தும் போக முடியும். உன்னுடைய புத்தி அல்ல, உன்னுடைய அறிவு இல்லை, எல்லாமே மாற்றி வச்சு ஃபனா பி ஷேഖ் ஃபனா பி ரசூல் ஃபனா பில்லாஹ். அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் சொல்லிட்டார், நீ அதை யோசிக்க வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. இது ரெண்டு தான் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் சொல்லுவாங்க. நான் அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான், அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல வ உலில் அம்ரி. நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடணும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிபடணும். அடுத்தது வ உலில், அங்க அத்தீயுன்ற வார்த்தை அல்லாஹ் ரிப்பீட் செய்யவில்லை. அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல் வ அத்தீயு உலில் அம்ரி சொல்லவில்லை. உலில் அம்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அத்தபு செஞ்சு தான் சொன்னாங்க. அப்ப மஹதூபலைக்கு போயிடுச்சு. அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அப்ப உலுல் அம்ரான ஷேഖுமார்கள் இமாம்களை நம்ம பின்பற்றினா நம்ம ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி நாலுல ஒரு மதஹப் கபூல் செஞ்சு தான் ஆகணும். மதஹப் இல்லாம வாழ முடியாது. அஷ்அரி, மாதுரிதி, அகீதா நம்ம இருக்கணும். அந்த ஷேഖுமார்களை நம்ம கபூல் செஞ்சால் அந்த ஷேഖுக்கு வழிபடுனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஅத். மன் அத்தா ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டால் அது அல்லாஹ்வுக்கு வழிபடுறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜானஷீன், நாயிபு, அவங்களோட கலீஃபா, அந்த பணியாற்றக்கூடிய ஷேഖுமார்கள் அவங்களுக்கு நம்ம வழிபடனால் அது உண்மையில் யாருக்கு தான்? ரசூலுல்லாஹி. ஏன்னா தஃப்சீர் ரூஹுல் பயான்ல சொன்னோம், அஷ்ஷேഖு ஃபீ கௌமிஹி கன்னபிஹி ஃபீ உம்மத்திஹி. அல்லாஹ் ஜல்லஷானஹு இந்த ஈமானை முஸ்லிம் மக்களுக்கு எல்லாம் கொடுப்பானா. ஒரு ஷேഖுடைய தேட்டம் அவங்களோட உள்ளத்திற்கு எல்லாம் நசீபாக்குவானா. ஹக்கான உண்மையான ஷேഖுமார்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. அவங்களை பிடித்து கரைப்பிடித்து அவங்களோட தஸ்கியத்தாய் தர்பியத்தாய் அல்லாஹ் பக்கம் போய் மக்சதே ஹயாத்தான இபாதத்தை ஹக்கு ஷனாகத்தை ஹக்கு பூர்த்தி அல்லாஹ் தௌஃபீக் தருவானா. நீங்க பாருங்கள், இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வாக உருவாக்கணும். அல்லாஹ்வுடைய அடியார்களோட உள்ளத்தில் அல்லாஹ் இந்த ஆர்வத்தை போட்டு எவ்வளவோ நாளாக இதுக்கு பிளான் போட்டு இதெல்லாம் யாருதான் இல்ஹாம் செய்யறோம்? அல்லாஹ் தான். இல்கா செய்யறது அல்லாஹ் தான். ஃபாயிலே ஹகைக்கு அல்லாஹ் தான். ஒரே வார்த்தையில் நான் முடிக்கிறேன், மாசாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். இந்த ஹஸனத்து மின் அல்லாஹ் எனக்கும் இவங்களுக்கும் உங்களுக்கும் யார் இதை ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் இந்த ஹஸனத்து மின் அல்லாஹ் அல்லாஹ் தலை தந்தது. இது உங்களுக்கு இந்த மஜ்லிஸ் முடிஞ்சா நாளையில இருந்து என்ன ஐயாமு ஷுக்ர் தான். ஐயாமு ஷுக்ர் தான் உங்களுக்கு. யாரெல்லாம் இதுக்கா உழைப்புகள் எடுத்தாங்களோ நீங்கள் எல்லாம் எவ்வளவு தூரத்திற்கு வந்து இதுக்கெல்லாம் ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ்வே நீ தான் இந்த மஜ்லிஸ்க்கு என்ன கொண்டு போயிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் உன்னுடைய ஏற்பாடு தான், அல்ஹம்துலில்லாஹ். மா சாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். நான் எதுவுமே செய்யவில்லை. மான பால்கு ஹாதா, நான் சுயமா எதுவும் செய்யவில்லை.
புரியுதா? பின்னது யாரு செஞ்சோம்? அல்லாஹ் அல்லாஹ் வாயிலே ஹக்கீக்கு அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய ஃபضل. எதற்காக? நம்ம உச்சத்தை ஹதமாக்கணும், முஸ்லிம் உம்மத்திற்கு இந்த நிலைமையை விளக்கி கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500வது ஆண்டு நம்ம கொண்டாடும் போது, ஜன்மதினம் மீலாது கொண்டாடும் போது, ரசூலுல்லாஹ் எதுக்கு அனுப்பப்பட்டது, எதுக்காக ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க? தீனை ஹயாத்தாக்குனதற்கு, மக்களுக்கு தீனை சொல்லிக் கொடுக்குவதற்கு. தீனம் சொன்னா அதுக்கு வெளிரங்கம் இருக்கு, அந்தரங்கம் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது நம்ம மேல் கட்டாய கடமை. இதுதான் இந்த மஜ்லிஸுடைய மெசேஜ் அனைவருக்கும். இதுதான் இந்த மீலாது நபியுடைய நசீஹத். அல்லாஹ் எனக்கு முதலாவதாகவும் இரண்டாவது உங்களுக்காக நான் சொல்லுவேன். அல்லாஹ் தௌஃபீக் தருவானா. மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ் وما علينا إلا البلاغ. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم آت أنفسنا تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا رب العالمين. اللهم إنا نسألك نفسا مطمئنة تؤمن بلقائك وترضى بقضائك وتقنع بعطائك يا أرحم الراحمين. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم أحينا على الكتاب والسنة والجماعة وأمتنا مع الإيمان والتوبة. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا وقلبا خاشعا وقلبا سليما ولسانا ذاكرا وعمرا طويلا في طاعتك ومرضاتك مع الصحة والعافية يا أرحم الراحمين. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم أنت تعلم بأعدائنا إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم يا لطيف نسألك اللطف فيما جرت به المقادير. قلت بنا يا لطيف. الله لطيف في عباده يرزق من يشاء وهو الخبير اللطيف. اللهم انت الله خير حافظا وهو ارحم الراحمين. اللهم احفظنا من بين ايدينا ومن خلفنا وعن شمائلنا وعن يميننا وعن شمائلنا وعن ايماننا ومن فوقنا ومن تحتنا من جميع اعدائنا واعدائك واعداء الدين. اللهم انت تعلم باعدائنا انا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. بسم الله الرحيم بسم الله الرحيم بسم الله الرحيم. من كل شيء يؤذيك الله يشفيك الله يشفيك الله يشفيك. من كل عين ونظر وسهر وعبد المصيبة الله يشفيك الله يشفيك. لا بأس ظهور إن شاء الله. بسم الله حبس عابس وحجر يعبس وشهاب حابس. رددت عين العين عليه رددت عين العين عليه رددت عين العين عليه. فرجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر مرتين ينقلب إليك البصر خاشعا وهو حسير. ياسين بحق ياسين وطه حميم ياسين قاف. اللهم يا حفيظ احفظنا. اللهم خير حافظا وهو ارحم الراحمين. بسم الله بابنا تبارك إبراهيم ياسين بابا. بسم الله شافي بسم الله كافي بسم الله معافي. يا حفيظ احفظنا يا حفيظ احفظنا. اللهم احفظنا من كل آفات الدارين من بلاء الدنيا ومصيبات الآخرة من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. يا حفيظ احفظنا بحفاظتك التامة. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك جميع سخطك
يا رب الراحمين. اللهم نعوذ من علم لا ينفع وقلب لا يخشى ودموع لا يسمع ونفس لا تشبع. اللهم انا نعوذ بك من هؤلاء الاربعه. اللهم اجعلنا من الذاكرين الشاكرين. اللهم اجعلنا من المتعلمين الذين يتعلمون العلم لوجهك الكريم. واهدنا صراطك المستقيم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اعل درجات مشايخنا. اللهم اعل درجات مشايخنا. اخذ علينا من فيوضاتهم. امدنا بمددهم واحمينا بحمايتهم. انصرنا بنصرتهم وفقنا كما وفقتهم. كن لنا كما كنت لهم. اللهم كن لنا كما كنت لهم. اللهم كن لنا حيث كنا. اللهم اشف امراضنا امراض مرضانا يا شافي الامراض. اللهم اشف امراضنا امراض من حضر مجلسنا. اللهم امراضنا امراض مرضانا يا شافي الامراض. اللهم اد ديوننا ديون من اوصانا بالدعاء. اللهم اكشف كروبنا. اللهم اغفر لأمة سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم ارحم أمة سيدنا محمد. اللهم اشف أمة سيدنا محمد. اللهم اجبر أمة سيدنا محمد. اللهم اصلح أمة سيدنا محمد. اللهم فرج الكرب عن أمة سيدنا محمد. اللهم اجعلنا من أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم انصرنا وانصر المسلمين في كل بلاد. اللهم انصرنا وانصر المسلمين في فلسطين. اللهم انصرنا وانصر المسلمين في كل بلاد. اللهم أيدنا بتأييداتك. اللهم أيدنا وأيدهم بتأييداتك وبفضلك وكرمك وجودك يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وعصمنا فيما بقي من أعمالنا. اللهم كن لنا حيث كنا. اللهم وفقنا اللهم وفقنا لإحياء دينك ولما تحب وترضى. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا. ربنا إنك رؤوف رحيم. اللهم اغفر لنا وارحمنا ولوالدينا. ربنا ارحمهم كما ربونا صغارا. لمشايخنا ولأساتذتنا ولخلفائنا ولمريدنا ولمريداتنا ولمن أوصانا بالدعاء ولمن أعاننا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. كل إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب السكرات وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب الدين. واعف عنا يا كريم واغفر لنا يا رحيم. أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين 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 برحمتك يا أرحم الراحمين. وصلى الله